Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 12க்கான காமர்ஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2 marks questions மட்டும் பார்க்க போகிறோம் as per the reduced syllabus. ஆக்சுவலி நமக்கு வந்து சாப்டர் 1லேருந்து சாப்டர் 28 அப்படின்னும் போது மொத்தமாக நமக்கு வந்து 2 marks வர்றது வந்து 145 questions. ஓகே, இப்போ நமக்கு வந்து சில யூனிட்ஸ் சில சாப்டர்ஸை நமக்கு delete பண்ணியிருக்காங்க. Isn't it? Chapter 3, Chapter 8, Chapter 12, Chapter 19 and Chapter 24. மொத்தம் 5 சாப்டர் நமக்கு கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிட்டாங்க. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 18லேயும் சாப்டர் 22லேயும் பார்ஷியல் டெலிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 145 கொஷின்ஸில் டெலீட்டட் போர்ஷன்ஸ் போய் அண்ட் பார்ஷியல் டெலிஷன்ஸ் எல்லாம் போய் நம்ம மொத்தமே படிக்க போகிறது என்ன அப்படின்னா 101 கொஷின்ஸ் தான். ஸோ இதுலேயும் இம்பார்ட்டண்ட் என்னன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. பிகாஸ் இந்த 101 கொஷின்ஸும் நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நம்மளால் ஈஸியாக 80-90 above கூட நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து குறைக்கணும்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸு, ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், லிஸ்ட் அவுட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், ஹூ இஸ் மேனேஜர், state the meaning of authority, what do you mean by span of management. இது வந்து from chapter 1. okay, next chapter 2ல question number 6லேருந்து 10 வரைக்கும் chapter 2, that is write a short note about planning, what is meant by motivation, what is meant by controlling, list the subsidiary functions of management, what is traditional proverb used in planning. so இது வரைக்கும் chapter 2 and chapter 3 நமக்கு complete deletion. chapter 4 பார்த்தீங்கன்னா 11லேருந்து 14 வரைக்கும் உள்ள கொஷின் 15 வரைக்கும் உள்ளது வந்து நமக்கு chapter 4லேருந்து வருது. ஓகே, what are the components of organized sectors, write a note on financial market, what is spot market, what is debt market, how price is decided in secondary market. so 15th வரைக்கும் பார்த்தீங்கன்னா chapter 4 ஓடுது. and then chapter 5 பார்த்தீங்கன்னா நமக்கு 16லேருந்து 18 வரைக்கும் what is capital market, who are the participants in the capital market, how is price determined in capital market. and then chapter 6 வந்து 19லேருந்து 23 questions வரைக்கும் define the term money market, what is CD market, what is government securities market, what is meant by actioning, what is meant by switching. ஸோ இதெல்லாம் chapter 6 வரும். and then chapter 7 பார்த்தீங்கன்னா question number 24லேருந்து 29 வரைக்கும் what is meant by stock exchange, define stock exchange, write any 5 stock exchanges in India, what is meant by remisier, who is called a broker. and even this question, what are the types of speculator. இது எல்லாமே நமக்கு chapter 7லேருந்து வர 2 marks. டிஃபைன் அப்படின்னு கொடுத்துக்கிறதுலாம் வந்து அந்த கமா ஃபுல் ஸ்டாப்போடு சேர்த்து எழுதினா தான் நமக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, அண்ட் தென் சாப்டர் 8 வந்து நமக்கு டெலீட்டட். அதுக்கப்புறம் சாப்டர் 9 பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 30லேருந்து 34 வரைக்கும். ஓகே, கிவ் த மீனிங் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், வாட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்டேட் 2 features of HRM and mention 2 characteristics of human resource, what are the managerial functions of HRM. இது வரைக்கும் நமக்கு சாப்டர் 9லேருந்து வர 2 marks. and then next chapter 10 பார்த்தீங்கன்னா 35லேருந்து 39 வரைக்கும். ஓகே, give the meaning of recruitment, what is promotion. 37 கொஷினை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிறது ஸ்டேட் 2 பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் எழுத வேண்டாம், ஸ்டேட் எனி 2 இன்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அது எழுதினா போகிறோம். தட் இஸ் இந்த ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர், டிமோஷன் அது எழுதுகிறோம் இல்லையா, அதில் 4 இருக்கும் நமக்கு, அதில் 2 எழுதினா போகிறோம். ஓகே, பெனிஃபிட்ஸ் வராது. ஸ்டேட் 2 இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் 37th கொஷின் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. and then 38 வந்து what is meant by campus recruitment and what is meant by poaching. ஸோ இது வரைக்கும் நமக்கு கொஷின் 39 வரைக்கும் சாப்டர் 10. அடுத்தது 40லேருந்து 43 வரைக்கும் சாப்டர் 11. what is selection, what is an interview, what is intelligence test, what do you understand about biodata. இது வரைக்கும் சாப்டர் 11.
and then chapter 12 நமக்கு complete deletion. அடுத்தது chapter 13. chapter 13 வந்து 44லேருந்து 48 வரைக்கும். What is market? Define marketer. What is meant by regulated market? What is meant by spot market? And what is meant by commodity market? இது வரைக்கும் நமக்கு chapter 13ல வருது. Next chapter 14 பார்த்தீங்கன்னா question number 49 and 50. Define marketing mix. What is marketing? இது வரைக்கும் நமக்கு chapter 14 ரெண்டு கொஷின் தான் chapter 14ல. தென் chapter 15 பார்த்தீங்கன்னா 51லேருந்து 56 வரைக்கும். ஓகே, வாட் இஸ் இ பிஸ்னஸ், வாட் இஸ் green marketing, வாட் இஸ் சர்வீஸ் மார்க்கெட்டிங், டிஃபைன் இ மார்க்கெட்டிங், வாட் இஸ் e-tailing, what is social marketing. So this is still about chapter 15. Next chapter 16 பார்த்தீங்கன்னா 57லேருந்து 62 வரைக்கும். Who is consumer? Define consumerism. Give 2 examples of adulteration. What is caveat emptor? What is caveat venditor? Write a short note on Consumer Protection Act 1986. So இது வரைக்கும் chapter 16. Next chapter 17 வந்து question number 63லேருந்து 67 வரைக்கும். Write short notes on right to be informed. What do you understand about right to safety? What are the rights of consumer according to John F. Kennedy? What is the supreme objectives of business? And then what are the important aspects to be kept in mind by consumer while purchasing the quality of goods? So இது வரைக்கும் chapter 17. Next chapter 18. அதில் ஒரே ஒரு 2 மார்க் தான். வாட் டு யூ மென் பை ரெட்ரஸல் மெக்கானிசம். ஓகே, நெக்ஸ்ட்டு சாப்டர் 19 நமக்கு கம்ப்ளீட் டெலிஷன். சாப்டர் 20 பார்த்தீங்கன்னா 69லேருந்து 73 வரைக்கும். ஸ்டேட் த பிரான்ச்சஸ் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி. வாட் இஸ் ப்ரைவேட்டைசேஷன், மென்ஷன் எனி 3 டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன், நேம் த இண்டஸ்ட்ரீஸ் விச் ஆர் ரிசர்வ்ட் ஃபார் த பப்ளிக் செக்டார், give any 3 advantages of globalization. What is contract of sale of, அது வரைக்கும் தான் 3 advantages of globalization. அது வரைக்கும் நமக்கு chapter 20. chapter 21 பார்த்தீங்கன்னா 74லேருந்து 78 வரைக்கும். What is contract of sale of goods? List down the essential elements of contract of sale. What is meant by goods? What is a contingent goods? இது வரைக்கும் even 70. What do you understand by warranty? ஓகே, இது வரைக்கும் சாப்டர் 21. சாப்டர் 22ல் ஒரே ஒரு கொஷின் தான். இது என்னென்னா பார்ட்லி டெலீட்டட். சாப்டர் 18ம் சாப்டர் 22ம் பார்ட்லி டெலீட்டட். ஸோ இதில் ஒரே ஒரு 2 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மென் பை நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்தது 23ல் வந்து கொஷின் நம்பர் 80லேருந்து 84 வரைக்கும். மென்ஷன் எனி 2 features of entrepreneurs. List down the managerial functions of entrepreneurs. List down the promotional functions of entrepreneurs. What is meant by entrepreneur? List the challenges faced by the women. இது வந்து up to chapter 23. That is question number 80 to 84. And chapter 24 வந்து நமக்கு complete deletion. அடுத்தது chapter 25. 25 வந்து question number 85 to 87. Name any 4 governmental entrepreneur schemes. Give a note on Digital India. List down the 2 types of finance. Actually இந்த Digital India வந்து instead of asking in 2 marks, they may ask in 3 marks. Chances are there. அடுத்தது chapter 26 பார்த்தீங்கன்னா question number 88லேருந்து 91 வரைக்கும். What are the 4 stages of formation of companies? What is share? What is bonus share? And what is right shares? This is about chapter 26. And then chapter 27 பார்த்தீங்கன்னா 92லேருந்து 96 வரைக்கும். Define director. Excuse me. Name the companies required to appoint KMP. Who is the whole-time director? Who is called as managing director? Who can be an executive director? So this is about chapter 27. And the last வந்து 97லேருந்து 101 வரைக்கும். Excuse me. Who is the secretary? Define meeting. What is resolution? Write a short note on proxy. What is voting? So out of 145 questions, we are going to focus only 101 questions. ஸோ இதுலேயும் நம்ம கம்மி பண்ணணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். ஸோ இதை 101ம் நீங்கள் தரோவாக இருங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ வில் புட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரிகார்டிங் 3 மார்க்ஸ். ஏற்கனவே 5 மார்க்ஸ் போட்டிருக்கேன், அது நீங்கள் படித்தாலே போதும். நிறைய ரெடியூஸ் பண்ணியாச்சு. 94லேருந்து 64, 64லேருந்து 44 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். 5 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் வந்து வெறும் 101 தான். அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதில் எதுவும் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. 3 மார்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். தேங்க்யூ.